இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பிரபாஸ் நடிச்சு தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான தி ராஜா சாப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நன்சாபூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு காட்டை காமிக்கிறாங்க. ராத்திரி நேரம் அந்த காட்டை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அங்க ஒரு பெரிய அரண்மனை, அங்க கெட்ட ஆவிகள்லாம் உலாவற மாதிரி ஒரு தோற்றம். அங்க கட் பண்ணா அடுத்த சீன்லயே நம்ம பிரபாஸ் என்ட்ரி ஆகுறாரு. ஹீரோ அவர் பாட்டி கூட வாழ்ந்துட்டு வர. ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா கிடையாது, பாட்டியோட ஆதரவுல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டு பொண்ணு நம்ம ஹீரோ மேல ரொம்பவும் லவ் மூட்ல இருக்கா. எப்பவுமே நம்ம ஹீரோ பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோவும் அதை சாதகமா பயன்படுத்தி அவகிட்ட காசு வாங்குறது. ஆனா கல்யாணம்னு வரும்போது கமிட்மெண்ட் கொடுக்காம ஜாலியா சுத்திட்டு இருக்க ஒரு கில்லாடி ஹீரோன்னே சொல்லலாம். இவங்களோட சோகமான கதை என்னன்னா, ஹீரோவோட தாத்தா பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருப்பாரு. பாட்டிக்கு அல்சைமர் நோய், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனா அவரோட புருஷனை மட்டும் மறக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவி போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த போட்டோவில் அவருடைய மனைவி பின்னாடி நிற்கிறது தன்னுடைய தாத்தான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. கண்டிப்பா தாத்தாவை எப்படியாவது கூப்பிட்டு வரணும்னு சத்தியம் பண்ணிட்டு ஹைதராபாத் கிளம்புறாரு. அங்க இருக்கிற அவரோட போலீஸ் மாமா கிட்ட ஹெல்ப் கேட்க அவர்கிட்ட 5,00,000 பணத்தை கொடுத்து எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஒட்டி தாத்தா கண்டுபிடிச்சு தரேன்னு டீல் பேசுறாரு. அந்த 5,00,000த்துக்காக பக்கத்து வீட்டு பொண்ணை ஏமாத்தி காசு வாங்கிட்டு ஹைதராபாத் கிளம்புறாரு. அங்க உள்ள ஒரு சர்ச்சில் கிரேசி அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணை பாக்குறாரு. அவ ஒரு நன்னாக போறவ. அவளை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த சர்ச்சில் ஒரு குழந்தைக்கு காட்டு ஆப்ரேஷனுக்காக டொனேஷன் கேட்க அந்த 5,00,000த்துல இருந்து 3,00,000 டொனேட் பண்ணிடுறாரு. இதையெல்லாம் மறந்துருந்து அந்த பொண்ணு கேட்க ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்கு வரா. அதே மாதிரி ஹீரோ போலீஸ்கிட்ட ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரோட பாட்டி தேவகிரி கோட்டையோட ராணி, அவரோட தாத்தா அங்க ராஜா, ரொம்ப நல்லவர். அந்த ஊர்ல வசிஷ்டா தேவியோட நகைகளை திருடிட்டு ஓடும்போது அதை தடுக்க போன தாத்தா காணாம போனதா சொல்றாரு. ஒரு நாள் நம்ம படத்தோட ஹீரோ வசிஷ்டாவை பார்க்க வசிஷ்டாவை துரத்திட்டே போய் அவனை பிடிச்சி அடிக்க அவன் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். உன் தாத்தா நீ நினைக்கிற மாதிரி நல்லவர் ஒன்றும் இல்லை, அவன் ஒரு பேராசக்காரன்னு சொல்றான். உண்மையான பிளாஷ்பேக் என்னன்னா, அவரோட தாத்தா பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. பாட்டியோட அழகுலையும் சொத்து மேலையும் அந்த ராஜ்யத்து மேலேயும் ஒரு கண் இருந்திருக்கு. அதனால அவர் ஒரு மாந்திரிகன் கிட்ட போறாரு. அந்த மாந்திரிகன் பார்க்கறதுக்கு மனுஷன் பாதி சைத்தான் பாதியும் இருக்கான். தன்னுடைய ஒரு கையை வெட்டி அவர் ரத்தத்தை கொடுத்து மிகப்பெரிய தவம் ஒன்று பண்ணி பாட்டி சாப்பிடுறதுக்காக ஒரு பிரசாதம் ஒன்று வாங்குறாரு. அதை சாப்பிட்ட பாட்டியும் அவர் பேச்சை கேட்டு தன்னுடைய நகை சொத்தை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஹீரோட தாத்தா எல்லாத்தையும் திருடிட்டு பாட்டி அனாதை விட்டுட்டு போயிட்டாரு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தன் கூட்டாளி கூட நான்சாபூர் அரண்மனைக்குள்ள போறாரு. அங்க ஒரு பணம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவன் ஹீரோ கிட்ட சிக்குதாரு. அவரு ஹீரோ கிட்ட ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன் தாத்தா எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அனாதை இறந்து போயிட்டாரு. அவரோட சாம்பல் தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். அவரோட ஆத்மா இந்த அரண்மனைக்குள்ள தான் பேயா சுத்திட்டு இருக்கு. இந்த அரண்மனை தான் அவரோட உடல், இங்க இருக்கிற பணம் தான் அவரோட இதயம்னு சொல்றாரு. அந்த இடமே ஒரு மாய வலை மாதிரி இருக்கு. உள்ள போனவங்க வெளியில வரவே முடியாதுன்னு அந்த அரண்மனையில மாட்டிட்டு இருக்கவன் ஹீரோ கிட்ட சொல்றான். அடுத்த சீன்லயே அவருடைய ஆன்மா வந்து ஹீரோ கிட்ட பேசுது. இப்போ உன் பாட்டி சாக போறா, அவ இறந்ததும் அவ வயத்திலேயே பேரனா பிறப்பேன். அப்புறம் என்ன, அந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் சொல்லுது அந்த ஆன்மா. இதை கேட்ட ஹீரோ அந்த சொத்தெல்லாம் தீ வைக்க போகும்போது அது தன் பாட்டிக்கே தீ வைக்கிற மாதிரி ஒரு மாயையை அவருடைய கண்ணுக்கு தெரியுது. ஹீரோ ரொம்பவுமே சோர்ந்து போயிடுறாரு. அப்பதான் சைக்காலஜிஸ்ட் ஹீரோ கிட்ட சொன்ன மாதிரி உன் ஆன்மாவை நீயே பலப்படுத்திக்கோன்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் அவருடைய கண்ணை மூடி தன் பாட்டி ஆன்மாவோட இணையுது. பாட்டி கங்கம்மா அவருக்கு சக்தியை கொடுக்குறாங்க. ஆனா அவருடைய தாத்தா ஆன்மா அந்த அரக்கனை தன் உடம்புக்குள்ள வர வச்சு ஒரு பெரிய அரக்கனா மாறுது. ஹீரோ தெய்வ சக்தியோட சேர்ந்து அந்த கெட்ட சக்தியை எதிர்த்து போராடி தாத்தாவுடைய ஆன்மாவையும் அந்த அரக்க ஆன்மாவையும் அழிச்சிருந்தாரு. தாத்தாக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் பண்றாங்க. அந்த இடத்துக்கு பாட்டியையும் கூட்டிட்டு வராங்க. ஆனா பாட்டி தாத்தாவை அடையாளம் தெரியாம இவன் யாரு, நம்ம வீட்டுக்கு பேப்பர் போட்டோனான்னு கேட்குறாங்க. அவரோட பாட்டி தாத்தாவையே மொத்தமா மறந்துட்டாங்க. கடைசியா சர்க்கஸ் கூடாரத்துல ராஜா சாப் மாதிரியே ஒரு கோமாளி உருவத்தை பாக்குறாங்க. ஸ்ரீ ராஜா சாப் பார்ட் 2ன்னு அடுத்த படத்துக்கான லீடு கொடுத்து படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய் மக்கள்.